அஜித்குமார் மரணம் தொடர்பாக மூன்றாவது நாள் விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. திருபுவனத்தில் இன்று மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் முன்பு இந்த பிரச்சினைக்கு காரணமான நிகிதா ஆஜராக உள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது. இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன். முழு விவரம். அஜித்குமார் மரணம் தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் திருப்புவனம் பயணியர் மலையில் கடந்த 2ஆம் தேதி முதல் விசாரணை நடந்து வருகிறது. இன்று 3வது நாள் விசாரணை நடைபெற உள்ளது. கடந்த ஜூன் 27ஆம் தேதி மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்த நிகிதா என்ற பக்தனின் காரில் இருந்த நகை திருட்டு தொடர்பாக மானாமரி உட்கோட்ட குற்றப்பிரிவு போலீசார் மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். விசாரணையின் போது காவலாளி உயிரிழந்தார். இது தொடர்பாக மதுரை ஹைகோர்ட் உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிபதி திருப்போண பயணியர் மாளிகையில் கடந்த 2 நாட்களாக விசாரணை நடத்துகிறார். கடந்த 2ஆம் தேதி மடப்புறம் கோயில் ஊழியர்கள் சக்தீஸ்வரன், பெரியசாமி, கார்த்திக் வேலு, சீனிவாசன் உள்ளிட்டோரும், ஆட்டோ டிரைவர் அருண் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தது. நேற்று அஜித்குமாரின் தாயார் மாலதி மற்றும் ஒரு சகோதரர் நவீன், உறவினர் ரம்யா மற்றும் சரவணன் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர். மேலும் சிவகங்கை மாவட்ட ஏடிஎஸ்பி சுகுமாரனிடம் விசாரணை நடத்தி முடித்துள்ளனர். இன்று 3வது நாள் விசாரணையில் காலை 9:30 மணிக்கு அஜித்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்த மதுரை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் டாக்டர் சதாசிவம் மற்றும் டாக்டர் ஏஞ்சல் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற உள்ளது. அதன் பின் இந்த விவகாரத்துக்கு காரணமான நிகிதாவுடன் விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டதாக தெரிகிறது. 11 மணிக்கு நீதிபதி முன் நிகிதா ஆஜராக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆகவே இந்த விசாரணையின் போது மேலும் முழு விவரம் தெரிய வரும் என தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.